கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த காலை வேளையில் இந்த டெய்லினஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த மகா கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்ற நாளில் கூட பரிசுத்த வேதாகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசித்து தியானித்து நம்முடைய விடுதலைக்காக, நம்ம அற்புதங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். காரணம் பிரியமானவர்களே, இந்த டெய்லி டெய்லிஸ் ஊழியத்தோட நோக்கம், ஆண்டோட சித்தம் இந்த டெய்லிஸ் ஊழியத்து மூலிமா தேவனுடைய வார்த்தை கேட்குற, பார்க்குற, விசுவாசிக்கிற யாவோட வாழ்க்கையிலும் நாள்தோறும் விடுதலை உண்டாக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் விடுதலை எதிர்பார்க்குறாங்களோ அந்த காரியத்தில் விடுதலை நாயகனாக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க சித்தமுள்ளவராக இருந்து இந்த ஊழியத்தை தொடங்க ஆரம்பிக்க கிருபை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அன்பு தேவ பிள்ளைகளை, வார்த்தை கேட்குற நீங்கள் விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு எதிர்பார்வோடு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும் போது தேவனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் அற்புதங்கள், நீங்கள் விடுதலை, அதிசயங்களை எதிர்பார்க்குறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி அவர் நாமத்தை மையப்படுத்திக் கொள்வார். ஆமென். வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், ஜான் 11:40, அங்கே வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டத்தில், நெருக்கத்தில், அநேக உபத்திரத்தில், நிறைய கண்ணீர், துக்கம், சோதனை, பலவீனம், பிரச்சனை, தேவைகளோடு தடமாடுற காரியம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் ஏசப்பாட்டிருந்து நம்ம அற்புதம் பெற்றுக்கணுமா, சுகத்தை பெற்றுக்கணுமா, விடுதலை பெற்றுக்கணுமா, நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுமா, அவருடைய மகிமை நம்ம பார்க்கணுமா, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணுமா, கர்த்தர் சொல்கிறாரு, மகன், மகோ, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீங்க. ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனம், லூக் சாப்டர் 17:5 and 6, அந்த இடத்துல வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, சுவாமி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை பெருக செய்யுங்கப்பா, வர்த்திக்க செய்யுங்கப்பா. ஏன்னா சீஷர் நல்லா அறிஞ்சுதாங்க, கர்த்தருடைய அற்புதம் பார்க்கணுமா, கர்த்தருடைய மகிமை பார்க்கணுமா, கர்த்தர் நம்மளை எடுத்து ஊழியத்தில் பயன்படுத்தணுமா, விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. அதான் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்போஸ்தலர் ஆண்டவராக இயேசு பார்த்து, ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா, பெருக செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறாரு, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த காட்டத்து மரத்தை வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தில் நாட்டப்படவையாக என்று சொல்லும்போது அந்த விசுவாச வார்த்தைப்படி அப்படியே நடக்கும். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, அநேகர் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியாத காரணம் என்ன? நம்ம ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம எதிர்பார்க்குற அற்புதங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளாமல் காரணம் என்ன? அநேக கர்த்தருடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவங்க தான், விசுவாசிகள் தான், ஆனால் தேவனுடைய மகிமை மேலே அநேகர் விசுவாசத்தில் குறைப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கடுகளவு விசுவாசம் கொடுக்கிறதா போதும். ஆமென். ஆகல இந்த நேரத்தில் யாரெல்லாம், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, கடுகளவு விசுவாசிக்கிறேன்ப்பா, என் சரீரத்தில் இருக்கிற வியாதி என்னை விட்டு விலகுவதாக, என் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் போராட்டம் குடும்பத்தை விட்டு விலகுவதாக, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை எங்களை விட்டு விலகுவதாக, எங்கள் மேலே இருக்கிற சாபங்கள், ஆண்டவரே, அது எங்களை விட்டு விலகுவதாக, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகள், எல்லா உபத்திரங்கள், எல்லா சத்துருக்கிரைகள் எங்களை விட்டு விலகுவதாக என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போது தேவனை கர்த்தர் உங்கள் வார்த்தை கனப்படுத்தபடியாக
உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தும்படியாக தன்னுடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக இப்போதே ஒரு அற்புதம், இப்போதே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு விடுதலை விசுவாச நிமித்தம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்ற வார்த்தைப்படி தேவன் இப்போதே வல்லமை, இப்போதே ஒரு அற்புதம், இப்போதே தேவனுடைய மகிமை உங்களுக்கு வெளிப்பட போகுது. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த டெய்லி ஒளித்து மூலியமா உங்களுடைய வார்த்தை கேட்டு யாரெல்லாம்ப்பா விசுவாசிக்கிறப்பா, கடுகளும் விசுவாசிக்கிறப்பா என்று விசுவாசத்தோடு வியாதி விடுதலை, அன்று கடைப்பிடிச்சது விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசி போராட்டிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், நஜரேயனாகிய இயேசுவின் வல்லமையான நாமத்தில் அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த காலத்தில் விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ இப்போது இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய விடுதலாக்கிற வல்லமை இறங்குவதாகப்பா. அவங்க செலுத்தி இருக்கிற வியாதிகள் விட்டு விலகட்டும், சாபங்கள் விட்டு விலகட்டும், பிசாசுகள் விட்டு விலகட்டும், அன்று எல்லா சாபக்கட்டுகள் விட்டு விலகட்டும், அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாகப்பா. நீங்க அப்படியே செய்து விடுறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு ஒருவகை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.